So, good morning, children. This is the continuation of the animal hormones, third and last part. Pancreas is an elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum. So, stomach duodenum ஸ்டமக்ல இருந்து டியோடினம் ஸ்டார்ட் ஆகுதா யூ ஷேப்டா வருதா அந்த இடத்துல தான் இருக்கு. இட் இஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் நேச்சர். ஸோ ஹியூமன் பாடியில் ரெண்டு கிளாண்ட் இருக்கு, எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன். இது ரெண்டு விதமாக வேலை பார்க்குது. எக்ஸோக்ரைன் pancreas secretes pancreatic juice which plays a role in digestion. So exocrine part of pancreas வந்து pancreatic juices secrete பண்ணுது, அது வந்து digestionக்கு helpful இருக்கு. Endocrine portion is made up of islets of longer hands. Endocrine portion of the pancreas க்கு பேரு islets. It consists of two cell, alpha cell, beta cell. Alpha cell secrete glucagon, beta cell secrete insulin. Beta cell secrete insulin, alpha cell secrete glucagon, beta. So this is the diagram of pancreas. So the stomach and where the duodenum starts, the U-shaped tube la dhaan pancreas irukku. Half of the portion act as exocrine, another half worked as endocrine. Endocrine part உங்களுக்கு காமிச்சிருக்கு, exocrine part காமிச்சிருக்கு. Okay ma'am. Functions of pancreatic hormones. So it balances between insulin and glucagon. So ரெண்டு ஹார்மோன் பார்த்தோமா, அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு balanced and blood glucose concentration was maintained. Insulin helps in conversion of glucose into glycogen. அந்த நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றி லிவர்லையும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுதான் இன்சுலினுடைய வேலை. தென் இந்த இன்சுலின் செல்ல இருந்தாதான் செல் அக்செப்ட் ஆக்சிஜன். இட் ப்ரொமோட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் த செல். குளுக்கோஸ் உள்ளுக்குள்ள போகணும், செல்லுக்குள்ள போகணும், பிளட்ல இருந்து செல்லுக்குள்ள போகணும்னா இன்சுலின் நீடட் இன் த செல்ஸ். ஸோ இப்படி செல்லுக்குள்ள குளுக்கோஸை உள்ள என்டர் பண்ற மூலமாகவும் கிளைகோஜனை கன்வெர்ட் பண்றது மூலமாகவும் இது குளுக்கோஸ் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. குளுக்ககான், இந்த குளுக்ககான் அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற கிளைகோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் இன் த லிவர். இதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின் பாருங்க. ஸோ குளுக்கோஸ் அப்டேக் இன் மசில்ஸ்ல கிளைகோஜனா மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் கிளைகோலைசிஸ் அப்படின்னா செல்லுக்குள்ள அனுப்புது. புரோட்டீன் சிந்தசிஸ், கிளைகோஜன் சிந்தசிஸ், அப்டேக் ஆஃப் அயன்ஸ். அப்புறம் எதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியோலைசிஸ், அதாவது புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுறது, கீட்டோன் பாடிஸ் பிரேக் டவுன் ஆகுறது, லிப்பிட்ஸ் பிரேக் டவுன் ஆகுறது, குளுக்கோஜெனாலைசிஸ். ஸோ இந்த வேற அதர் சோர்சஸ்ல இருந்து குளுக்கோஸ் டெவலப் ஆகிற எல்லா ப்ராசஸையும் இன்சுலின் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்க பார்ட்ஸ் எல்லாம், கிரீன் கலர்ல கொடுத்துருக்க ப்ராசஸ் எல்லாம் இது பண்ணும். ஸ்டாப்னு சொல்லியிருக்கிற எதுவுமே இது பண்ணாது. ஸோ கோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அதோடைய ஆக்ஷனை பிரிச்சு காமிச்சிருக்க, அவ்வளவுதான். சரி, அடுத்தது குளுக்ககான் என்ன பண்ணுது? ஆக்ட் ஆன் லிவர், கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துது. அடுத்து பிளட் சுகரை வந்து ரைஸ் பண்ணுது. கிரீன் கலர்ல காட்டிருக்கு பாருங்க. லோ பிளட் சுகர் வந்துச்சுன்னா உடனே குளுக்ககான் கிளைகோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி பிளட் சுகரை ரைஸ் பண்ணி விட்டுரும். ஹை பிளட் சுகர் வந்துச்சுன்னா ரெட் கலர் லைன் வருது பாருங்க. பான்கிரியாஸ்ல இருந்து உடனே இன்சுலின் செக்ரீட் ஆகி செல்லுல குளுக்கோஸ் உள்ள போறத அப்டேக்கை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. லிவர்ல கிளைகோஜனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ரெட் லைன்லாம் இன்சுலினோட ஆக்ஷன், கிரீன் லைன்லாம் குளுக்ககான். ஸோ திஸ் இஸ் ஆண்டகோனிஸ்டிக். ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இன்னொன்று வந்து டிக்ரீஸ் பண்ணுது. Diabetes mellitus. Due to the deficiency of insulin, we will get a disease that is called diabetes mellitus. Sugar அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுகர் கண்டிஷன்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும்? இன்க்ரீஸ்
blood sugar level, hyperglycemia. Then excretion of excess glucose in the urine. அவங்களோட bloodல நிறைய glucose இருக்கிறனால யூரின்ல glucose போகும். Glycosuria, frequent urination, polyuria, யூரின் அதிகமாக போகிறதுனால thirst, increased thirst, polydipsia, increase in appetite. ஸோ அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளேயோ எனர்ஜியை கரன்சியாக அவங்களுக்கு வந்து செயல்படலை. ஸோ அதனால் அப்படைட் எப்போ பார்த்தாலும் வயிறு பசிச்ச மாதிரியே இருக்கும். பாலிஃபேஜியா, சாப்பிட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் குளுக்கோஸ் பிளட்ல சுற்றிட்டே இருக்கும், யூரின் வழியாக வெளில போகும். ஸோ இதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இட்ஸ் எ டிசீஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 90% டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் இன்சுலினை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவா, அதாவது செடான்டரி லைஃப் ஸ்டைல் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு நிறைய பேரை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால we have to be active and regulate our balanced diet, then decrease the amount of food taken, more amount of food taken as a carbohydrate, polished carbohydrate. அதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணோம்னா டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் வராமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதான் சிம்டம் ஆஃப் டயபெட்டிஸ். பாருங்க, ஆல்வேஸ் ஹங்க்ரி, வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வரும், நம்னஸ், ஃபீட்ல வந்து நம்னஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், sexual dysfunction, frequent urination, always tired இருப்பாங்க, blurred vision, crave extra liquid நிறைய என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க இல்லையா, ஏன்னா நிறைய யூரினேஷன் இருக்கிறனால. wounds that won't heal. ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டேப்லெட் சாப்பிடணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வி ஹேவ் டு ரெகுலேட் த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் இன்சுலின் பை avoiding sedentary lifestyle and changing the food style, that is balanced diet, and decrease the amount of polished food, polished rice, carbohydrate வந்து குறைக்கணும். Adrenal gland located above kidney, they are called suprarenal gland. outer part வந்து cortex ன்னு சொல்றாங்க, inner part வந்து medulla ன்னு சொல்றாங்க. கொடுத்துருக்கா capsule, cortex, medulla, blood vessel is present. ஸோ கார்டெக்ஸில் 3 zones இருக்கு, zona glomerulosa, zona fasciculata, zona reticularis அப்படின்னு 3 இருக்கு. ஸோ கார்டெக்ஸ்ல இருந்து குளுக்கோகார்டிகாய்டு அண்ட் மினரலோகார்டிகாய்டு அப்படின்னு 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்ன பண்ணுது, இது வந்து it was secreted from zona fasciculata. கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டீரோன் அப்படின்னு 2 ஹார்மோன் செல் மெட்டபால்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுது அண்ட் ஃபார்ம் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைகோஜன் இன் த லிவர். தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆர் ஆன்டி அலர்ஜிக் ஏஜெண்டாக இது ஒர்க் பண்ணுது. தென் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு. இன்ஃப்ளமேஷன்னா என்ன, ஒரு இப்போ வந்து கட்டி மாதிரி வர்றது, அதான் இன்ஃப்ளமேஷன். ஸோ ஸ்வெல்லிங். ஆன்டி அலர்ஜி, ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பாடியில் வராமல் இது ஒர்க் பண்ணுது. தென் அலர்ஜி சொல்லுவாங்க, தும்மல், ஒரு கோல்டில் போனால் பிடிக்காது அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அலர்ஜி வந்து இல்லாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. மினரலோகார்டிகாய்டு செக்ரேட்டட் பை zona glomerulosa, aldosterone helps to reabsorb sodium ions from the renal tubules. Increased excretion of potassium ion. So அப்போ mineralocorticoidனா all the minerals uptake and excretion was controlled by this hormone. Adrenal medulla, it is composed of chromaffin cells. ஸோ இதில் வந்து சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் இருக்கு. ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் மெடுலா செக்ரீட் 2 ஹார்மோன், எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் அப்படின்னு 2 ஹார்மோன், எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின். ஸோ தேர் எமர்ஜென்சி ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் during the condition of stress and emotion. So also referred as
ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன். அதாவது பாடி ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷனல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த எமர்ஜென்சி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஸோ அப்போது 3 விதமான ஆக்ஷன் நம்ம பாடி வந்து செய்யும். ஒன்று ஃப்ளைட், ஸோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை பார்த்து என்ன செய்யறது, நம்ம அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறது ஃப்ளைட். ஃப்ரைட், பயப்படுது. அடுத்து ஃபைட், இல்லாட்டி எதிர்த்து நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பாடியை வந்து 3 கண்டிஷன் மூலமாக பாடியை வந்து எஸ்கேப் பண்ண வைக்கும், ஸ்ட்ரெஸ்லேயும் எமோஷனல்லையும். ஸோ எபினெஃப்ரினுடைய ஆக்ஷன் இப்போ டியூரிங் த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆஃப் பாடி ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் எமோஷனல் டைம், கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் அதிகமான கன்வர்ஷன் இருக்கும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். தென் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், டைலேஷன் ஆஃப் ப்ராங்கே, ட்ரக்கியா, ஸோ இதெல்லாம் வந்து லங்ஸ் எல்லாம் வந்து வேகமாக ஒர்க் பண்ணும். டைலேஷன் ஆஃப் பீப்புளின் ஐ, டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். ஸோ இப்போ வந்து ஒரு பாம்பு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன செய்யும், ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும் இல்லையா, வேர்த்து வேர்த்து கொட்டும். உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? லங்ஸும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அடிக்கும். அண்ட் தென் கண்ணு வந்து என்ன செய்யும், அப்படியே உருட்டுவோம் இல்லையா, டைலேஷன். அதை பார்த்தாலே ஏதோ ஒன்று டேஞ்சரான ஒன்று வருது, அந்த பர்சன் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஆக்ஷனை வச்சு அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து எஸ்கேப் பண்ணி ஓடுறதுக்கு அவங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும். ஸோ அதனால் கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. லிவரில் உள்ள கிளைகோஜனும் மசிலில் உள்ள கிளைகோஜனும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. நார் எஃபினெஃப்ரின். ஸோ இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் முடிஞ்ச உடனே எல்லா சிஸ்டத்தையும் ஒரிஜினல் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்காக எஃபினெஃப்ரினுடைக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா பிளட் ப்ரெஷர் இன் ஆர்ட்ரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கெலட்டல் மசிலுக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், பீப்புள் டைலேட் ஆகுது, இன்டெஸ்டைனல் மசில் ரிலாக்ஸ் ஆகுது, ப்ரீதிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ இட் இஸ் கால்டு எமர்ஜென்சி ஹார்மோன். ஓகேவா? Now reproductive glands, gonads. 2 types of sex gonads, testes and ovaries. Testes are present in male and ovaries are present in the female. Testes. So testisல Leydig cell அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் எண்டோக்ரைனாக இருக்குது. They are secreting a male sex hormone called testosterone. Now functions of testosterone. So process of spermatogenesis, sperm formation இது வந்து என்ன செய்யுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மேலில். தென் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கண்ட்ரோல் மஸ்குலர் க்ரோத், இதெல்லாம் வந்து மேலில் பண்ணுது. அடுத்தது ஆல்சோ டெவலப் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் தி male. So when the boys reaching at the age of around 14 to 15, the hair growth on the body, face, deep voice, so beard, whiskers, இந்த டெவலப்மெண்ட்லாம் இந்த ஹார்மோனால தான் நடக்குது. ovaries are the female gonads இல்லையா, இது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்கிறோம். there are 2 hormones are secreted by ovaries, estrogen and progesterone. Estrogen is produced by the follicle cells present inside the ovary, and then progesterone is secreted from a broken Graafian follicle that is called corpus luteum. That progesterone was secreted by corpus luteum. Now functions of estrogen. ஸோ பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சமயத்தில் கேர்ள்ஸ்க்கு சில சேஞ்சஸ் கொண்டு வர்றது ஈஸ்ட்ரோஜன் தான். தென் ஓவம் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து ரெகுலராக கேர்ள்ஸ்க்கு வந்து ஓவம் வந்து மந்த்லி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபாலிக்கிள் க்ரோத்தை, ஓவரி க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணுறது இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். தென் ஆல்சோ டெவலப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், ஹிப் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சர்டன் கேரக்டர்ஸை வந்து ஈஸ்ட்ரோஜனால் ஃபீமேல்ஸ்க்கு நடக்குது. நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான். It was creating a premenstrual changes in the uterus. So after the puberty, regularly the girls will get a 28-day cycle that is called menstrual cycle அப்படின்னு ஒரு சைக்கிள் அவங்களுக்கு வரும்.
ஸோ இந்த 28 டேஸ்க்கு ஒருக்கா ஓவம் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகி யூட்ரஸில் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் சொல்கிறோம். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜை ப்ரீ மென்ஸ்ட்ரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சேஞ்சை யூட்ரஸில் கிரியேட் பண்ணுறது ப்ரொஜெஸ்ட்ரான். அடுத்தது சப்போஸ் இது மேரிட் உமனில் இந்த ஓவம் அண்ட் ஸ்பேம் ஃபர்டிலைஸ்ட் ஆகி எம்ப்ரியோ யூட்ரஸில் டெவலப் ஆச்சுன்னா இட் ப்ரிப்பேர் த யூட்ரஸ் டு டெவலப் த எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ ஃபுல்லாக வளர்றதுக்கு இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹெல்ப் பண்ணுது. தென் த்ரூஅவுட் த ப்ரெக்னன்சி பீரியட் இட் வாஸ் மெயின்டைன் அண்ட் தென் இட் வாஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஸோ அந்த பேபிக்கும் மதருக்கும் உள்ள கனெக்ஷன் அதை வந்து கிரியேட் பண்ணுறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஸோ அப்போ ப்ரெக்னன்சி பீரியட், பிஃபோர் ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரீமென்ஸ்ட்ரல் சேஞ்ச் அண்ட் தென் ப்ரெக்னன்சி பீரியட், தோஸ் பீரியட் வாஸ் மெயின்டைன் பை ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேவா? ஸோ எபினெஃப்ரினுடைய ஆக்ஷன் இப்போ டியூரிங் த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆஃப் பாடி or stress or emotional time, conversion of glucose to glycogen to glucose liverலையும் மசில்ஸ்லையும் அதிகமான கன்வர்ஷன் இருக்கும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், blood pressure இன்க்ரீஸ் ஆகும். then rate of respiration, dilation. now thymus gland, it was present in the heart. actually heartல தான் இருக்கு thymus gland. there are two lobes, right lobe, left lobe. லிம்ஃப் டக்ட் இருக்கு, வெயின் ஆர்டரி. ஓகேவா? இதெல்லாம் வந்து தைமஸ் கிளாண்டோடைய ஸ்ட்ரக்சர். இட் வாஸ் செக்ரேட்டட் எ ஹார்மோன் கால் தைமோசின். இந்த தைமோசின் வந்து எது ரோல் பண்ணுது அப்படின்னா இம்யூன் ஃபங்க்ஷனை பாடியில் கிரியேட் பண்ணுது. இம்யூன்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றது இந்த தைமோசின் தான். இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸில் ஒரு டபிள்யூபிசி இருக்குது, அந்த டபிள்யூபிசியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெயினாக இந்த லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி டிஃபென்ஸ், அதாவது பிளட்லேயே சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸால் ஒருவேளை பாடிக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ண முடியலைன்னா இந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? அந்த பேத்தோஜன், அந்த ஃபாரின் ஆர்கானிசத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். ஸோ ரெண்டு விதமான லிம்போசைட்ஸ் இருக்குது. ஒன்று வைரஸ்க்கும் இன்னொன்று பாக்டீரியாவுக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் அந்த இன்ஃபெக்ஷனில் பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து கரோனா வந்து ஒரு மெயின் டிசீஸ்ன்னு சொல்லி எல்லோரும் பயப்படுறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குது. பிகாஸ் தே ஓன்ட் ஹாவ் தைமஸ் கிளாண்ட். ஏன்னா தைமஸ் கிளாண்ட் ஒருத்தருக்கு 12 வயசு வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் டீஜெனரேட் ஆயிரும். இந்த தைமஸ் இருந்தால் தான் இந்த லிம்போசைட்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு இந்த 12 வயசுக்குள்ளே இந்த லிம்போசைட்ஸ் டெவலப் ஆகி வேரியஸ் இன்ஃபெக்ஷனுக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை இது கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு ஒரு 40-50 வயசு வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்த வியாதியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட லிம்போசைட்ஸ் டெவலப் ஆகிருக்காது. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த டிசீஸில் சாகுறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த டிசீஸ்க்கு பயப்படுறாங்கன்னா இந்த லிம்போசைட்ஸ் ஒர்க் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ சிலருக்கு வந்து க்யூர் ஆயிடுது கரோனா. காரணம் என்னென்னா அவங்களுடைய லிம்போசைட்ஸ் அந்த கரோனா வைரஸை என்ன பண்ணிடுது, கம்ப்ளீட்டாக பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பெர்மனண்டாக பிளட்டில் வந்து என்ன செய்து கொடுத்துருது. ஓகேவா? ஸோ தைமஸ் கிளாண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அப் டு தட் வி கேன் cleared all kinds of hormones. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி ஃபங்க்ஷனையே கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இந்த கிளாண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ பிட்யூட்ரி, தைராய்டு பார்த்தோம், அடுத்து pancreas, adrenal, reproductive gland and thymus gland பார்த்தோமா. ஸோ they are very very important to our body. So it maintain a equilibrium state between the external and the internal medium of our body. சரியா? ஸோ இந்த எண்டோக்ரைனை வந்து நம்ம கண்டிப்பாக நல்லா ஆக்டிவாக வச்சுக்கணும்னா we have to do one exercise, that is yoga. Through the yoga only we can regulate the function of endocrine. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் ரொம்ப நெசசரி. பாடி வெயிட் ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா எக்ஸசைஸ் வேணும்.
சுகர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரக்கூடாதுன்னா நம்ம பேலன்ஸ் டயட் மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் வேணும். ஸோ எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா we need an exercise that is called yoga. ஓகேவா? ஸோ that's all. So we have studied about our own hormones. So it was so interesting, I think. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்பெல்லிங்கு அண்ட் ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, ரைட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் we are going to study about our own system அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா you never forget those things. Okay, thank you.